அது பேய் விரட்டுதல்டா லூசு. ஹாய், நான் தீபன் பேசுகிறேன். ஸோ கிடா படம் முடிச்சுக்கப்பட்டோம், த்ரீன்ஸ் படம் வந்திருக்கேன், பார்த்து பிசா படத்தில். ஸோ எல்லாம் மறக்காமல் தேட்டர் வந்து பாருங்க. தேங்க்யூ. ஆக்டிங் பரவாயில்ல ப்ரோ, சின்ன பசங்க 2-3 பேர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல சார், படம் நல்லா தான் இருக்குது. சின்ன பசங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ பார்த்திபன் படம் மாரி தெரியல, அவர் வந்ததுனால தான் தெரியுது இது பார்த்திபன் படம். ஏதோ அந்த பசங்களுக்காக பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆமாம், அவனோட ஆக்டிங் ரொம்ப ஐயங்காளி என்ற கேரக்டர் அது சூப்பராக தான். இப்போ பார்ட் 2ல் தான் ஒரு ஹீரோவாக வருவார். அவர் தான் அந்த படத்தில் ஹைலைட். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவரை ஒன்றுமே காமிக்கல, கடைசி நேரத்தில் கொஞ்சம் ஹைலைட்டாக காமிச்சிருக்காங்க. அது பார்ட் 2ல் தான் தெரியும். ஐயங்காளி கேரக்டர் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதை ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்துதான் நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்ட் 2ல் தான் அந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் நல்லா இதாகும். அந்த ஐயங்காளி கேரக்டர் வெயிட்டாக கொடுத்து அது பார்ட் 2 நல்லா எடுத்தாருன்னா பிஃபோர் சின்ன பசங்கிட்ட நல்லா ரீச் ஆகும், நல்லா இருக்கும் அந்த ஒரு கேரக்டர். என் பேர் தீபன். ஃபஸ்ட்டு நான் கிடா படத்துலேருந்து இப்போ டீன்ஸ் பண்ண வச்சுக்கேன். எல்லாருக்கும் வந்து பார்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு எப்படி சேர்ந்தேன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்து முன்னாடியே தெரியும். ஸோ அதனால் வந்து எங்கள் அப்பா வந்து கூட்டு போனார் அன்னைக்கு. வீடு எடுத்தோடனே அவருக்கு வந்து மைண்டில் ஃபிஷ் ஆயிடுச்சு. நான் தான் மெயின் கடை சொல்லிட்டு, அதனால வந்து அவர் வந்து என்னை வச்சு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைலாக் சொல்ல சொன்னாங்க. அந்த டைலாக் சொல்லி நான் போய் அவர்கிட்ட கலந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஈவினிங் போய் அவர்கிட்ட போய் சொல்லி, அவர் வந்து டெய்லி சொல்லி என்னாச்சும் மிஸ்டேக் பண்ணால் சொல்லிட்டே இருப்பார். கரெக்டாக இது பண்ணோம், கரெக்டாக பாப்பட சொன்னோம் அப்படி சொல்லி தான் வந்து நான் படத்துக்கூட போனேன். நான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனால் அது டவுட் ஆச்சு. ஸோ அதோட படத்துக்குள்ளே போயிட்டு நான் ஜாலியாக தான் இருப்பார் எப்பவுமே. இந்த ஷூட்டிங் டைம் அந்த ஷூட்டிங் டைம் அப்போ மட்டும் தான் வந்து அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆப்பார். விசிட்டர்னா வந்து சாப்பிட்றப்போ பக்கத்தில் சாப்பிடுவார், ஜாலியாக இருப்பார். இல்லை, அவர் வந்து கதை சொல்ல எங்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்ல. ஏன்னா வந்து அவர் அவங்க வந்து ஏடி வந்து டைலாக் சொல்லுவாங்க, நாங்கள் நடிப்போம், அவ்வளோதான். ஜாலியாக தான் இருந்துச்சு. கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் பேக் தூக்கிட்டு வரணும், ஒரு அவ்வளோ தூரத்தில் ஓடி வரணும். ஏன்னா வந்து படம் ஃபுல்லாக நான் ஓடிட்டு தான் இருப்போம். ஸோ நான் அந்த ஆட்டு வர கையில் ஓட்டினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, அது ஷூட்டிங் கரெக்டாக அப்போ தான் சொன்னாங்க. நாங்கள் வந்து ஓகே, நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வேறு ஏதாச்சும் டேக் போனால் வந்து சொல்லிடுவோம், இந்த மாதிரி பண்ண போய் பேச போகிறேன், அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேமரா பார்த்து பயப்படுற மாதிரி அது கொஞ்சம் ஈஸியாச்சு. எல்லாத்தையும் போய் பழகு, ஃப்ரெண்டாக பழகுது, அது எனக்கு கற்றுக்கிட்டேன். ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படி நடிக்கணும், எப்படி கரெக்டாக அந்த ஸ்டைலு, மாடுலேஷன், எப்படி பேசணும், அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். நாங்கள் வந்து இவ்வளோ நடிச்சு பார்க்குறேன், இதுவும் நிறையா வந்துச்சு. இப்போ என்ன சொல்லுது, இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வந்துருக்கோம், பார்த்தா அதுவும் நல்லா வந்திருக்கு படம். சாதாரண நடிச்சு போயிட்டேன். எல்லாமே என்ன எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு, எல்லா இடத்துக்கும் கரெக்டாக ஹெல்ப் பண்ணாரு. கரெக்டாக டைலாக் பேசணும், எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. செஞ்சு காமிப்பேன் கரெக்டாக இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணோம். நான் டப்பிங் ஃபுல்லாக அவ்வளோதான், இந்த கூட உட்காந்து கரெக்டாக இந்த மாதிரி பண்ணணும்ப்பா, பேசணும்ப்பா, அதெல்லாம் சொல்லிடுறேன். நான் இப்போ கிடாவை படம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் டீன்ஸ் படம் வந்துட்டேன். ஃபேமிலியாக வந்து படம் பாருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாம் ரிலேட்டபிளாக இருக்கும். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்றது, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பேசுறேன். அப்படி இல்லை, பார்த்தோம், பசங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பேய் படம் மாதிரி கொண்டுட்டு போனாங்க, பேய் படம் மாதிரிலாம் இல்லை. ஒரு பையன் பண்ணியிருப்பாங்க கடைசியாக இதில் போகிறாங்க. ஆமாம், அந்த பையன் நடிக்க ஏன் சின்ன பசங்க எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணாங்க. ஓகேவா தான் இருக்குது ப்ரோ, புதுசாக இருக்குது கான்செப்ட்டு. ஓகே, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எடுத்துருக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டி வச்சுட்டு ஒரு பையன் பண்ணியிருப்பான், அது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஓகேவா தான் இருந்துச்சு. சமூகத்தில் ஒருத்தர் ஒதுக்கும்போது கடைசியில் வந்து அவங்க எல்லாருமே அவங்கள வந்து அவாய்ட் பண்ணாங்க. லாஸ்ட் டைமில் வந்து அவங்களுக்காக இவனே சாக்ரிஃபை பண்ணிக்கிட்டான். பார்ட் 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தான் அந்த ஆட்டுக்குட்டி வச்சுட்டு ஒரு பையன் பண்ணாலும் ஐயங்காளி நல்லா தான் இருந்தது. அந்த பையன் எமோஷனல் சார். இல்லை அவ்வளோலாம் இல்லை, ஓகேன்னு அவ்வளோதான். பசங்க பார்க்கலாமா இல்லை ஃபேமிலி பற்றி ஃபேமிலி பார்க்கலாம்.